ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நடக்குதுன்னா செந்திலும் சரவணனும் அந்த பொண்ணை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. அந்த பொண்ணை நடந்த உண்மை எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுது. சார், அந்த அண்ணன் மேல இருந்த தப்பு இல்ல, என் கூட படிக்கிற பசங்க தான் என்ன கடத்தினாங்கன்றாங்க. அதை கேட்ட பின்னாடி பொண்ணோட அப்பா பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஐயா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் கோவப்பட்டுட்டேன், என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்றாரு. கடைசியா கதிர் மேல எந்த தப்புலன்னு தெரிஞ்ச பின்னாடி கதிரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாண்டியனும் கதிரை கூட்டிட்டு வீட்டுக்கு வராது. கதிரை ரிலீஸ் ஆன தெரிஞ்சோன்னு சக்திவேலுக்குலாம் ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். என்னடா குமார் இது, ஒரு மாசமாச்சும் இவன் உள்ள இருப்பான்னு பார்த்தா ஒரே நாள்ல வெளியே வந்துட்டேன், அந்த இன்ஸ்பெக்டர் ஒழுங்கா கூட அடிக்கலையாடான்ற மாதிரிலாம் வருத்தப்பட்டு இருப்பாரு. கடைசியா நடக்குதுன்னா கோமதி வந்து கதிருக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போக பாக்குறாங்க. ஆனா பாண்டியன் வந்து அதை தடுத்துட்டு கதிரோட கையை பிடிச்சி நேரா சக்திவேலோட வீட்டுக்கு தான் வராது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா சக்திவேல் பேசின பேச்சுக்கும் செஞ்ச வேலைக்கும் பாண்டியன் வந்து பயங்கரமா பதிலடி கொடுப்பாரு. இவன் நேற்று அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் என் பிள்ளைய பத்தி என்னெல்லாம் பேசுனீங்க, இப்ப என்னையா சொல்றீங்க, என் புள்ள மேல எந்த தப்புலன்றது நிரூபணம் ஆயிடுச்சு, என் பையன் ஒன்னும் உங்க வீட்டு பையன் மாதிரி பொறுக்கி இல்ல, பொண்ணுங்களெல்லாம் கடத்துறதுக்குன்னு சொல்லி குத்தி கட்டுறாரு. முக்கியமா ஸ்டேஷன்ல வந்து சக்திவேல் கதிருக்கு எதிராக இன்ஸ்பெக்டரை ஏத்தி விட்டுருப்பார்ல, அதை சொல்லி எவ்வளவு வன்மை இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்ப, இதெல்லாம் ஒரு மனுஷனா, அவனுக்கு அசிங்கமாலன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவமானப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கேட்டு சக்திவேலுக்கு செம கடுப்பாகும். கடைசியா குமார்ட்ட தான் புலம்புவாரு. டே குமார், இந்த பாண்டியன் குடும்பத்தால நம்ம அடுத்தடுத்து அசிங்கப்பட்டுட்டே இருக்கோம்டா, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும், இதுக்கெல்லாம் ஒரே வழி நீ அந்த பாண்டிய மகளை கல்யாணம் பண்றது, எப்படியாவது அவ கழுத்துல தாலி கட்டுறான்ற மாதிரிலாம் ஏத்தி விடுவாரு. இந்த மாதிரி சீன்ஸ் தாங்க நாளைக்கு எபிசோட்ல வரலாம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்ட சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.